வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான சுவையில் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம ஆம்பூர் ஸ்டைல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. ரொம்ப அருமையாக எளிமையாக செஞ்சிடலாம். இந்த பிரியாணி செய்யறதுக்கு பார்த்திங்கன்னா மசாலாலாம் அதிகமாக தேவைப்படாது, கம்மியான மசாலா தான். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இந்த பிரியாணி செய்கிறது ரொம்பவுமே ஈஸி தான். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் ஒன்றுக்கு ஒன்றே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த பிரியாணி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு ஜீரக சம்பா அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். அரிசியை ஊற வச்சுட்டு செய்யும் போது தான் பிரியாணி நமக்கு நல்லா வெந்து வரும். அதே போல் ஜீரக சம்பா அரிசியில் செய்யும் போது தான் இந்த பிரியாணியோட டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். அதே போல் 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து அது நல்லா கழுவிட்டு உப்பு, மஞ்சத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்து நல்லா இது போல் கலந்து இதையும் சேர்த்தே ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது போல் செய்யும் போது சிக்கன் உள்ள நல்லா உரப்பு, காரம் எல்லாம் நல்லா பிடிச்சி டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதே போல் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிறேன். நல்லா நெய் உருகுனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 2 சின்ன துண்டு பட்டை, 3 ஏலக்காய், 3 கிராம்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் இதில் பார்த்திங்கன்னா ரம்ப இலை சேர்த்துக்கிறேன். இது பிரியாணிக்கு சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். இது இருந்தால் சேர்த்துக்குங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இதுதான் நமக்கு மசாலா, வேறு எதுவும் கிடையாது. நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் உள்ளது கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ வெங்காயத்தோட நிறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் கலராக மாறி வரணும். அது வரைக்கும் நல்லா டைம் கொடுத்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கங்க. அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு இடையில பார்த்திங்கன்னா ஒரு 5 வரமிளகாய் ஊற வச்சு வச்சுருக்கேன். வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சு வச்சுருக்கேன். இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்குவோம். இந்த பிரியாணிக்கு முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மிளகாய் அரைச்சி சேர்க்குறது தான் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். எந்த அளவுக்கு நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கங்க. இப்போ வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வரணும், இன்னுமே நல்லா வதங்கி வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ப்ரௌன் கலராக மாறி வந்திருக்கு பாருங்கள். இது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு தான் எல்லா அளவுகளுமே சொல்லியிருக்கேன். இது சரியான அளவுகளாக இருக்கும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு 2 செகண்டுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நான் பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கீறிட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். 2 தக்காளி பழம் சேர்த்துக்கிறேன். அரை கைப்பிடி அளவுக்கு புதினா, அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா இதை வதக்கி விட்டுக்குவோம். இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள்னு எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. நம்ம அரைச்சி ஊற்றுற அந்த மிளகாவோட காரமும் பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் அந்த பிரியாணிக்கு. ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தடில். இப்போ நல்லா எல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சு வச்சுருக்க அந்த சிக்கனையும் இதில் சேர்த்துக்குவோம். 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுலேயே நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகாயை சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. நல்லா வதக்கிட்டு சிக்கனை வேக வச்சுட்டு நம்ம செய்யும் போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் பிரியாணியில் சாப்பிட்றதுக்கு. நல்லா இது போல் கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நல்லா வதங்கி வரட்டும், தண்ணி விட்டு வரும் சிக்கன்லேருந்தே. நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு வதக்குனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சிக்கன்லேருந்தே தண்ணி விட்டு வந்திருக்கு பாருங்கள். இது கூடவே பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜார் கழுவி கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம மிளகாய் அரைச்சது இருக்கும்ல, அதை வந்து கழுவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதிகமான அளவு தண்ணி சேர்த்துற வேணாம். நல்லா இது போல் கலந்து விட்டுக்குங்க. கலந்து விட்டு இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்குவோம். சிக்கன் நல்லா வெந்து வரட்டும். இப்போ பாருங்கள், சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சு. நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்குங்க. இப்போ நம்ம வந்து பிரியாணி செய்யறதுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா எந்த டம்ளரால் அரிசி அளந்தீங்களோ அதே டம்ளரால் தான் தண்ணி அளந்து சேர்த்துக்கணும். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி வைக்கணும். இது கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி இந்த டம்ளரால் 2 டம்ளர் எடுத்திருந்தேன். 3 டம்ளர் தண்ணி நல்லா இது போல் கொதிக்க வச்சுட்டு சேர்க்கணும். நல்லா சூடான தண்ணி தான் சேர்க்கணும். அப்போ தான் வந்து நமக்கு சிக்கனும் சரி சாதமும் சரி நல்லா வெந்து வரும். பச்சை தண்ணி சேர்க்கக்கூடாது. இப்போ தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை மூடி லெமன் சேர்த்துக்கிறேன்.
நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணிலாம் இல்லாமல் நல்லா வடித்து எடுத்து அதுக்கப்புறம் இது கூட சேர்க்கணும். நம்ம அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பொறுமையாக கலந்து விடுங்க, இல்லைன்னா அரிசி உடஞ்சிரும் நமக்கு. லேசாக இது போல் கலந்து விட்டுக்குங்க. உப்பு காரம் போதுமானு பார்த்துக்குங்க, தேவையான இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்குங்க. நல்லா கலந்து விட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு வேக வைக்கணும். நம்ம குக்கர் விசில்லாம் இப்போ போடக்கூடாது. ஒரு மூடி போட்டு மட்டும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை வேக விடுங்க. அந்த சிக்கனும் சாதமும் பார்த்திங்கன்னா ஒன்று சேர்ந்தாப்பில் வரணும், அப்படி வேக வச்சுக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா சாதமும் சிக்கனும் சேர்ந்து எப்படி வந்திருக்கு பாருங்கள். நமக்கு இந்த பக்குவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தம் போடணும். இந்த பிரியாணி தம் போட்டு செய்யும் போது தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நல்லா இது போல் கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜில் நெய் பிடிக்குன்னா கூட நீங்கள் ஒரு 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ தம் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா அடுப்பில் ஒரு தோசைக்கல், பழைய தோசைக்கல் வச்சுருப்போம்ல வீட்டில், அதை சேர்த்துக்குவோம். அதை எடுத்து வச்சுக்குவோம். அது மேலே நம்ம இந்த குக்கரை தூக்கி வச்சுக்குவோம். என்கிட்ட கனமான பாத்திரம், பிரியாணி பாத்திரம் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சு காட்டியிருக்கேன். நீங்கள் பிரியாணி பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா அதிலே டைரெக்டாக செய்யலாம். இப்போ இந்த குக்கர் மூடிக்கு பார்த்திங்கன்னா விசிலும் போடல, கேஸ்கெட்டும் போடல, சும்மா தான் நம்ம மூடி வைக்க போகிறோம். இப்போ குக்கர் மூடி போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இதில் மேலாப்பில் ஒரு வாழை இலை வச்சு நல்லா மூடி போட்டுருங்க. நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவரோட, ரொம்ப அருமையாக இருக்கும் தம் போடும் போது. இதுமாரி வாழை இலை வச்சு நம்ம தம் போடும் போது. இப்போ குக்கர் மூடி போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு அடுப்பு ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். தோசைக்கல் சூடாகி நல்லா வெந்து வரணும். ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக சிம்மில் மாற்றிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு வச்சுக்கோங்க. மொத்தமாக ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 15 நிமிஷம் கழித்து அப்படியே விட்டுடணும். உடனே நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நல்லா அந்த சூடெல்லாம் ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம இந்த தம்மை உடச்சி விடணும். இப்போ பாருங்கள், நல்லா ஒரு 15 நிமிஷம் கழித்து நல்லா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நான் இதை கலந்து விடுறேன். ரொம்ப அருமையாக சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். சாதம் இந்த மெத்தடில் செய்யும் போது நமக்கு சாதம் குழஞ்சியும் போகாது. சிக்கனும் பார்த்திங்கன்னா அதே சமயம் நல்லாயிருக்கும் வெந்து சாஃப்டாக. உங்களுக்கு பார்க்கும் போதே சரி தெரியும் இந்த சாதம் எப்படி நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக அருமையாக ரெடியாகி வந்திருக்கு பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன அளவுகளோட சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் இதே போல் நல்ல டேஸ்ட்டாக பொலன்னு உதிரி உதிரியாக சாதம் கிடைக்கும். நல்லா இந்த பிரியாணி கூட ஆனியன் ரைத்தா, சிக்கன் கிரேவிலாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையாக இருக்குங்க. அந்த ரெசிபி எல்லாமே இப்போ சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 இது எல்லாமே ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கங்க. நம்ம சேனல்லையும் இருக்குது கிரேவி ரெசிபின்னு ப்ளேலிஸ்ட்டு, செக் பண்ணி பாருங்கள் தேவைப்படுறவங்க. இந்த பிரியாணி ரெசிபி நான் இன்றைக்கி சொன்ன மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம KRR கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேற ஒரு ரெசிபியோடு சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.